திரு புரட்சி கவிதாசன் முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இப்போ மண்டல் கமிஷனை எதிர்த்தார் ராஜீவ் காந்தி அப்படின்னாலும் இப்போ என்ன செய்து காங்கிரஸ் என்பதை பற்றி தானே பேசணும். அப்போ இது ஒரு மடைமாற்றும் முயற்சி தான், ஒரு தனிப்பட்ட தாக்குதல் தான் அப்படின்னு சொல்றாரு திரு அலீம் அல் புகாரி. உங்களோட பதில் என்ன? காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் அடைந்ததுடைய தொடர்ச்சியா, சுதந்திரத்திற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியுடைய திட்டம் என்ன, செயல் திட்டம், சுதந்திரத்திற்கு பிற்பாக காங்கிரஸ் கட்சியுடைய செயல் திட்டம் என்ன? நீங்க டிரைவருக்கு மாறலாம், பஸ் மாறாது. அதனால காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி தலைவரா இருக்கலாம், ஏற்கனவே ராஜீவ் காந்தி தலைவரா இருக்கலாம், அது மாதிரி சோனியா காந்தி தலைவரா இருக்கலாம், பிரியங்கா காந்தி தலைவரா இருக்கலாம், மல்லிகார்ஜுன கார்கே தலைவரா இருக்கலாம், இப்படி யார் வேண்டுமானாலும் தலைவரா இருக்கலாம். ஆனால் அதோடைய திட்டம் என்ன? காங்கிரஸ் கட்சியுடைய தனிப்பட்ட திட்டம் என்ன? ராகுல் காந்தி அவர்கள் வருகை வந்த பிறகு, அதாவது அவர் 199 எடுப்பதை போல அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். 542 43 தான் அப்படிங்கிறது அவர் உணரணும். இந்த பிரச்சனை ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளுக்கே இருக்கிறது. ஏதோ ஆட்சியை பிடிக்கிறது. சரி, நீங்க காங்கிரஸோட முந்தைய காலத்துல இருந்து இருக்கக்கூடிய செயல் திட்டம் பத்தி கேக்குறீங்க, நான் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் பத்தி கேக்குறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டால் அதற்கு சாதியை குறிப்பிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறது சரியா அப்படின்ற கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சி மண்டல் கமிஷனுக்கு எதிராக இருந்தது மாத்திரம் இல்லாம, இளைய பெருமாள் கமிஷனுக்கு எதிராக இருந்தது மாத்திரம் இல்லாம, தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோம், தாழ்த்தப்பட்டோம், அதன் பட்டியல் பழங்குடி சமூகத்திற்கு நடந்திருக்கு விரோதமாக காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது. அப்படி உங்களோட வாதத்தின்படி பார்த்தா கூட நீங்க எதிரானவங்க இல்லல்ல, அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பாருங்க, நீங்க அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை மனசுல வச்சு நலத்திட்டங்கள் சென்றடைய வேண்டும். அது மாதிரி பொருளாதாரத்துல, சமூகத்துல, கல்வியில, வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறது சோசியல் ஜஸ்டிஸ்ங்க. அது இந்திய அரசியல் சட்டத்திலேயே வழிகாட்டு நெறிமுறைகளே இருக்கு. அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். குறையலாளர் துறை சட்டம் என்பதும் அதுல இருக்கிறது. அது மாதிரி பூர்ண வசதி என்பதும் அங்க இருக்கிறது. அனைவருக்கும் கல்வி, அது மாதிரி அரசியல் சட்டம் பாதுகாக்கப்படுகிறது. அதை நிறைவேற்றுவதற்கு என்னமோ பிற்படுத்தப்பட்ட பட்டியல் ஜாதி தன்னை வருத்தி கொண்டு வருவதுதான் காங்கிரஸ் கட்சியிலேயே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியான கொள்கை ரீதியான பிரச்சனைகள் எழுப்பாம தனிப்பட்ட தாக்குதல் முன்வைக்கப்படுறது ஏன்? இல்ல, தனிப்பட்ட தாக்குதல் இல்லைங்க. ஜாதி பற்றி தெரியாதவர்கள் ஜாதி மாதிரி பேசுவது அப்படி கேட்கிறாரு. ஆமா, நம்ம கேட்கிறோம். சாதி தெரியாதவங்கன்னு யார குறிப்பிடுறாரு திரு அனுராக் தாக்கூர்? இல்ல, இன்றைக்கு மக்களுக்கான பஞ்சு ஆடு அனைத்து ஓட வளர்ந்ததாக இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியில அந்த அறிஞர் காங்கிரஸ் கமிட்டியில அதனால ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய செயல் திட்டத்தை உடன்பேற்பு படிக்க வேண்டும். திரு புரட்சி கவிதாசன், அந்த இணைப்புல சில கோளாறு இருக்கு, அதை சரி செஞ்சுட்டு மீண்டும் வரோம். திரு புரட்சி கவிதாசன், தொடர்ந்து பாமக கணேஷ் கிட்ட பேசலாம். திரு கணேஷ், சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இங்கோட முக்கியவாரி கணக்கெடுப்பு கேட்கிறவங்க மேல விமர்சனம் வைக்கிறவங்க உங்களோட கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள், எப்படி அணுக போறீங்க? இது இறுதியாக ஒரு அனுராக் தாக்கூர் சொன்ன அந்த ஒரு கருத்தில் நாங்கள் மாறுபடுற மாதிரி ஓபிசி இடஒதுக்கீடுக்கு எதுவும் செய்யலை. அதோட எடுத்துக்காட்டு காக்கா கலைஞர் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தவங்க காங்கிரஸ் தான். இப்போ இதை தான் நாங்கள் கேட்கும்போது எங்களை நீங்கள் சாதி கட்சி நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்படி நகைச்சுவை. ஏன்னா இதை தான் நாங்கள் இங்கே கேட்குறோம். நாங்கள் இங்கே கேட்குறத நீங்கள் மத்தியில் கேட்குறீங்க. எங்களுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்குறீங்களோ, இங்கே ஆட்சியாளர்கள் என்ன பதில் கொடுக்குறீங்களோ, எங்களை சாதி கட்சின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ அதை அவங்க உங்களுக்கு திருப்பி சொல்லும் போது உங்களுக்கு வலிக்குது.
இல்ல இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குறது சாதி அரசியலா எப்படி ஆகும்? எங்களை சாதி கட்சி, நீங்க சாதி அரசியல் செய்றீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி சாதி அரசியல் சொல்றீங்க, யாருக்கு வலிக்குதுன்னு சொல்றீங்க? யாருக்கு வலிக்கு, யார் கதறாங்களோ அவங்களுக்கு தான் வலிக்கும். இன்னைக்கு யார் இதை பெரிய ஒரு பிரச்சனையாக கிளப்பிட்டு இருக்கிறாங்க? அவர் சொன்ன விஷயம் கடைசியாக இறுதியாக சொன்ன வார்த்தைகளை நாங்கள் முரண்படுறோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள 100%. எந்த சாதியும் தெரியாம பேசுறீங்க அப்படின்னு சொன்னதுல நாங்கள் மாறுபடுறோம். ஆனால் சொன்ன விஷயம் எவ்வளவு உண்மை. இந்த சமூக நீதிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பும் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? இதை தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்றோம். பிஜேபி மட்டும் எதிரான கட்சி அல்ல, காங்கிரஸும் தான் எதிரான கட்சின்றோம். தொடர்ச்சியாக இந்த ஓபிசி மக்களை வஞ்சித்தது காங்கிரஸ் தான். ஒரு கட்டத்திலையும் நாங்கள் போராடி தான் கொண்டு வரோம். ஒன்றுத்தையும் போராட்டத்தை முன்னெடுத்து தான் அதற்கான உரிமைகளை நாங்கள் மீட்டு எடுத்துக்கிட்டு வரோம். நாங்கள் இந்த சென்ஸ் எல்லாருமே ஓபிசி ஃபெடரேஷனை உருவாக்கணும். ஓபிசி ஃபெடரேஷனை உருவாக்கி முலாயம் சிங் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் இவங்க எல்லாரையும் வச்சு மாநாடு போட்டோம், கோரிக்கை வச்சோம். யூபிஏ ஒன் கவர்மெண்ட்டில் எங்களுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் எழுந்து வெளிநடப்பு செஞ்சார். அதை புறக்கணிக்க வச்சார். மீண்டும் ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டின பிறகு தான் கல்வியில் ஓபிசிக்கான அந்த இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டது. நம்ம இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நாங்க பேசுறோம், நாங்க புனிதர்ன்றதெல்லாம் பொருள் அல்ல. இப்ப மரியாதைக்குரிய நண்பர் சொல்லும்போது இன்னைக்கு என்ன கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்ட் மாறும். அதுதான் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா வேணாமாங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்கணுமா மத்திய அரசு எடுக்கணுமான்றது இன்னொரு கேள்வி. இப்போ பீகாரோட அந்த வழக்குல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு அது உங்களோட கோரிக்கைக்கு சாதகமான விஷயம் பாக்குறீங்களா, பாதகமானதுன்னு? 100% சாதகமானது தான். பீகார்ல என்ன தீர்ப்பு வந்திருக்கு? பீகார்ல வந்திருக்கிற தீர்ப்பு எதை ஸ்லாஷ் பண்ணிருக்காங்க? இந்த புரிதல் இல்லாம தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பீகார்ல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி 50% ஸ்லாபை தாண்டறதை மட்டும்தான் அவங்க தடை செய்திருக்கிறாங்களே தவிர நீங்க எடுத்த சர்வேயின் படி கொடுக்கிற இடஒதுக்கீடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பே அங்கீகரிக்கலன்ற ஒரு பார்வை தானே முன்வைக்கப்படுது. ஏன்னா அந்த அடிப்படையில கொடுக்கப்படுற இடஒதுக்கீடு அப்படின்றது அதுதான் தவறான புரிதல். திரும்ப சொல்றோம், சாதிவாரி கணக்கின் அடிப்படையில நீங்க கொடுக்கிற இடஒதுக்கீடை எங்கேயுமே ஹைகோர்ட் தடை செய்யல. ஒரு வார்த்தை இருந்தா காட்டுங்க ஜட்ஜ்மெண்ட்ல. அதுல தடை செய்யறது என்னவென்று சொன்னால் 50% ஸ்லாபை தாண்டறீங்க பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி 50%க்குள்ள தான் உங்க மாநிலத்தினுடைய ரிசர்வேஷன் இருக்கணும்ன்றதை நீங்க 50% 65%க்கு போறீங்க. இப்போ அந்த 65% போற ரிசர்வேஷனுக்கானது மட்டும்தான் ஸ்லாப் பண்றாங்களே தவிர வேற எதையும் அவங்க ஸ்லாஷ் பண்ணல. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் பிரச்சனை. இதை தான் நாங்க இங்க தமிழ்நாட்டிலே திரும்ப கேட்கிறோம். நமக்கு அது பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா, நம்ம 69% இடஒதுக்கீடுக்கான சட்ட பாதுகாப்பு ஏற்கனவே இருக்கு. உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம். உள்ஒதுக்கீடு எவ்வளவு கொடுத்தாலும் அதை ரத்து செய்வதற்கு உச்சநீதிமன்றம் தயாராக இல்லை. முழு உரிமையும் மாநில அரசுக்கு இருக்குன்னு 10.5% இடஒதுக்கீடு வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க.